மணக்கும் மதுரை மட்டன் பிரியாணி, பஞ்சு மாதிரி பரமக்குடி பன் பரோட்டா, தொடக்கரி போண்டா, இறால் வடைய சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி மதுரை உணவை சென்னையிலேயே ருசிக்கலாம். Hola! Your train vacation to Europe starts from rupees 99,999 only with GT Holidays, South India's #1 travel brand. அப்பா ஒரு நாள் என்ன பண்ணாங்கடா, குயிக்கா சாப்பிடணும், ஐயோ இது சாப்பிட்டா போதும் அப்படின்னு அவங்க அந்த டெக்னிக்கை எனக்கு வந்து உருவாக்கி கொடுத்தாங்க. இந்த மெட்டல் பவுல்ல தானே தருவாங்க, அதை உள்ள வச்சா சீக்கிரம் அந்த சூட்ல வந்து உருகிடும். அப்படி அது மெல்ட் ஆனோன்னா சாப்பிடுவேன். இவங்க எல்லாமே டீடைல்டா தான் சொன்னாங்க. அது எப்படி கன்வே ஆயிடுச்சுன்னா, சூடா சாப்பிடுவாங்க, ஐஸ்கிரீமை வந்து சூடு பண்ணி சாப்பிடுவாங்க. ஃபுல் கோவம் வரும்ல திட்டணும்ட்டு. வெளியில இருப்பா, கொஞ்சம் பார்த்துட்டே இருந்தவங்க சிரிச்சிருவா அவளே. அதுவும் அது ஏன் நான் பண்றேன்னு எனக்கே தெரியல நிஜமா. கிண்டர் ஜாய்னா எனக்கு வந்து பைத்தியம். அப்ப அந்த கிண்டர் ஜாய் வாங்கிட்டு வந்துட்டு நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். டாய் எடுத்து ஒரு குட்டி குழந்தைக்கு கொடுத்துட்டாங்க. அவ்வளவுதான், நான் எதுவுமே பண்ணல. எனக்கு அழுகுனா கார்ல போயிட்டு இருக்கோம், நான் அழுதுட்டே வந்துட்டு இருக்கேன். அது உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு எந்த ஹீரோ பிடிக்கும்? விஜய். விஜயண்ணாவா? விஜயண்ணா உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கு விஜயண்ணா பிடிக்கும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வேற நோட்டே இல்ல. விஜயண்ணா க்ளோஸ், முடிஞ்சிட்டு. கொரியன்ல அவங்களுக்கு வந்து லைக் ஐ லவ் யூன்னு சொல்லி கொடுத்து இப்போ நீங்க அட்லீஸ்ட் அதையாவது சொல்லுங்க. சாரங்கி, இது மட்டும் ட்ரெண்ட் ஆயிட்டு. சாரங்கே அந்த மாதிரி நிறைய சாரங்கியோ இருக்கு. சாரங்கியோ இதெல்லாம் போட்டுறாதீங்க. ஆனந்த் சினிமாவர்ஸ்க்கு வீசி நிலவோட ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு நான் யாரை மீட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்ஸ்டாகிராமை திறந்தாலே சரி, இல்லைன்னா யூடியூப், எல்லா சோஷியல் மீடியாலையும் வந்து இவங்க ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஒரு ஐஸ்கிரீமை கரைச்சி சாப்பிட்டது ஒரு குத்தமா அப்படிங்கிற மாதிரி ஒரு லெவலுக்கு வந்து இவங்களை வந்து ரொம்ப வைரல் பண்ணி விட்டாச்சு. அண்ட் இட்ஸ் none other than ரதி அண்ட் பிரபா வித் அஸ். வெல்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நினைச்சிங்களா இந்த அளவுக்கு ஒரு ரீச் இருக்கும்? பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் ஒரு பக்கம் விட்டுறலாம், பட் ஆனால் இந்த அளவுக்கு ஒரு ரீச் இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்களா? நிஜமா நாங்க நினைக்கவே இல்ல. அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, போகலவா வேண்டாவா, காமனா எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ்க்கு அப்புறம் இவங்க ரொம்ப புஷ் பண்ணி கூட்டிட்டு போனாங்க. போலாவா, அது ட்ரை பண்றது தானே, என்ன இருக்குன்னு கூட்டிட்டு போனாங்க. அது எல்லாரும் சொல்ற மாதிரி ப்ரோமோல வருவோன்னே எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் எது இருக்குவான், எவன் யார் இல்லாம போவான் அவெல்லாம் நமக்கு தெரியாது. அதனால நாங்க பாக்கல. கடைசியில பார்த்தா ஃபர்ஸ்ட் ப்ரோமோலயும் நாங்க வந்துட்டோம். அதுவே எங்களுக்கு பெரிய ஹாப்பி. அடுத்து செகண்ட் ப்ரோமோ நாங்க இல்ல, தேர்ட் ப்ரோமோல வந்து ஃபுல்லா அந்த ஐஸ்கிரீம் இன்சிடென்ட் மட்டும் தான் இருந்தது. அது செம, எப்படி சொல்றது, வியூஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுவே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஓகே, இல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணல நாங்க. இது வந்து லைக் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் எங்க ஸ்டார்ட் ஆச்சு? அவங்க எப்படி உங்களை அப்ரோச் பண்ணாங்க? ஆர் நீங்களே வந்து ரொம்ப நாள் ட்ரை பண்ணிருந்தீங்களா? லைக் ஷோவில் போய் நம்ம பேசணும் அந்த மாதிரி இருந்ததா? லைக் வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன்? சொல்றீங்களா? இல்லை, ஒரு இவளுக்கு பப்ளிக் பேஜ் ஓப்பன் பண்ணி கப்பல் ரீல் போடணும்னு அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதனால அது போட ஆரம்பிச்சா ஒரு 2 monthsல அவங்க ரீச் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி எந்த வீடியோ ரேண்டமாக பார்த்து எப்படி ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து வேற டாபிக் தான் கூப்பிட்டாங்க, இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்ன்ட்டு. அப்படியே அதுக்கப்புறம் ஒரு 4-5 டாபிக்ஸ் வந்தது. அது எதுவுமே செட் ஆகலை, கப்புள்ஸ் ரிலேட்டடாக இல்லை. அப்புறம் இது வந்தது, சரி ஒய் நாட் போய் ட்ரை பண்ணுவோவான்னு சொல்லி கூப்பிட்டு போனது தான். அதுக்கப்புறம் அது போய் அப்படியே அது ரீச் ஆகி. பட் ஆனால் லைக் வந்து ஒரு குழந்தைத்தனம் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்கும் ஓகே. பட் ஆனால் ஃபுல் லெங்க்த்துக்கு 24/7 இந்த ஒரு குழந்தைத்தனத்தை நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னும் போது எனக்கே யோசிச்சிருக்கீங்களா? ஐயோ இது ரொம்ப எக்ஸாஸ்டிங்காக இருக்கு அந்த மாதிரி? ஃபர்ஸ்ட் லைக் திணறிட்டு ஒரு வாரம் வேற பார்த்துக்கிறீங்க. அப்படி இல்லை, எப்படின்னா கல்யாணம் ஃபர்ஸ்ட் என்கேஜ்மெண்ட்லாம் ஆன டைமுக்கு அப்புறம் தான் ஃபோன் நம்பர் ஷேர் ஆச்சு. அப்புறம் பேச ஆரம்பிச்சோன்னா லவ் மேரேஜ் இல்லையா? அப்போ இல்ல அரேஞ்ச் மேரேஜ். டிபிக்கலான அரேஞ்ச் மேரேஜ் ரெண்டு பேரும். ஓகே, அரேஞ்ச் மேரேஜ், டிபிக்கல் அரேஞ்ச் மேரேஜ் தான். அதுக்கப்புறம் தான் ஃபோன் நம்பர் ஷேர் ஆச்சு, நாங்கள் பேச ஆரம்பிச்சோம். அப்போ தான் எனக்கு அவளோட கனெக்ட் ஆகிற டைம் எல்லாமே. அப்போ எல்லாம் புதுசாக இருந்தது, சூப்பராக இருந்தது, அப்படியே நல்லா இருக்குமோ சூப்பர் அப்படின்னு சொல்லி தான் பேசிட்டு இருந்தேன். அவளுக்கு நிறைய மூட் இருக்கும், இதுதான் இல்லை, எல்லா மூடும் இருக்கும். அதில் வந்து கிட்டிஷாக இருக்கிறது எனக்கு பிடிக்கும். லைக் அது அந்த மூட். ஆனால் அவள் ரொம்ப நேரம் அதை வச்சிருப்பானா இல்லை, லைக் அதுவும் இருக்கும், எல்லாமே அவளுக்குள்ள இருக்கும். ஸோ அதனால தட்ஸ் ஃபைன். லைக் ஐ எம் வெரி ஹாப்பி டு ஹேவ் தட் இன் மை லைஃப். அதனால தட்ஸ் நைஸ், வெரி நைஸ் ஆக்சுவலாக. அது ஏன்னா இது மட்டும்தான் வந்து போர்ட்ரேல் கிடையாது, நிறைய விஷயம் இருக்கு. அது வந்து உள்ளுக்குள்ள ஒரு கப்பலா வந்து தெரியுது. அது ரொம்ப அழகான ஒரு விஷயம். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவர் உங்ககிட்ட போன்ல பேசுறாரு, நீங்க வந்து உங்களுடைய சைல்டிஷ் பிஹேவியர் வந்து நீங்க காட்டுறீங்க. அவரோட ரியாக்ஷன் என்னவா இருந்தது?
ஃபோன்ல ஆமா ஃபோன்ல பேசும்போது என்னன்னா இப்போ நான் பொதுவா வாய்ஸ் வந்து ரொம்ப லவுடா இருக்கும் எனக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ஃபோன்ல பேசுறவங்க போது ஏதோ ஒரு பயம் மாதிரி எனக்கு இருந்தது. ரொம்ப அமைதியா எனக்கு வந்து இவங்க வாய்ஸ் வந்து ஒரு வில்லன் வாய்ஸ் மாதிரி இருந்தது ஃபோன்ல. ஓகே எனக்கு நம்மள சுத்தி இருக்கவங்க ஜென்டிலா பேசி அப்படியே இருக்க மாதிரி எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் என்ன நீங்க உங்க குரல் இப்படி இருக்கு. அவங்க பயந்துட்டாங்க. இனி மிரட்டி உருட்டிட்டே இருந்தாங்க ஃபோன்ல. நான் தான் பயந்துட்டு இருந்தேன். கடைசியில பார்த்தா இல்ல ஆப்போசிட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா நான் ரொம்ப இன்ட்ரோவர்ட், பெருசா கனெக்ட் ஆகி அவ்வளோ ஜெல் ஆக மாட்டேன். ஓகே பட் இவகிட்ட அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்தே லைக் இவதான் ஆனதுல இருந்து எனக்கு அந்த ஒரு இது இல்லை. லைக் டே ஒன்ல இருந்தே லைக் நான் ரொம்ப ஃப்ரீயா இருந்தேன். பட் அவ தான் கொஞ்சம் ரொம்ப ரிசர்வ்டா இருந்த மாதிரி எனக்கு அந்த டைம் ஃபீல் ஆச்சு. அப்புறம் அவ ஒரு 1 or 2 days டைம் எடுத்து தான் லைக் அவ ரியலா எப்படி இருப்பா அந்த மாதிரி கனெக்ட் ஆக ஆரம்பிச்சோம். ஓகே வெரி நைஸ். இது இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நேரா பார்த்துருப்பீங்கல்ல, இப்போ இந்த மாதிரி அழகா ஒரு சிரிப்பு ஒன்று சிரிச்சாங்க. பட் ஆனா இது லைக் ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ல பார்க்கும்போது என்னடா ரொம்ப ஒரு குட்டி குழந்தைய நம்ம கல்யாணம் பண்றோம் அந்த ஒரு பயம் மாதிரி ஒன்று இருந்திருக்கும்ல, டப்புன்னு ஏற்பட்டிருக்கும்ல. ஃபர்ஸ்ட் பார்த்தப்ப ரொம்ப ஷையானா லைக் நம்மளை பார்த்து ஒரு பொண்ணு இவ்வளோ ஷையானாங்களேன்னு எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. என்னடா இது ஒரு புது ஃபீலா இருக்கேன்ட்டு நான் அவகிட்ட அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை வான்ற அவ நான் ஒரு டைம் இருந்தது சேர்ல உட்காராம நின்றுட்டு இருந்தா. அப்புறம் உட்காரு அந்த ஒரு ஃபீலே வந்து நல்லா இருந்தது. நமக்கும் ஒரு பொண்ணு இப்படிலாம் பண்றாங்களே அப்படின்ட்டு. நான் நிக்கவே இல்ல. எனக்கு ரொம்ப அதுதான் வெரி ஃபர்ஸ்ட். நம்ம ரொம்ப நாள் கழிச்சு அப்பா இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி எப்படியோ அப்பா பண்ணதுதான் இப்ப இப்படி ஒரு அப்புக்குட்டி தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அப்பாக்கு தேங்க்யூ. கூட்டிட்டு போனாங்க. எனக்கு நிக்க அவங்க இருந்தாங்க. நான் பாட்டு கிச்சனுக்கு போயிட்டேன். நான் நிக்கல எதுவே பண்ணல. கிச்சனுக்கு போயிட்டேன். சிரிச்சுக்கிட்டு இதே சிரிப்போடே தான் ஓடிக்கிட்டு அங்க இருந்தேன். அப்பா எல்லாருக்கும் இன்னும் இவ பாட்டுக்கிட்டு ஓடிட்டு இருக்காளே அப்படிதான் பாத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க நார்மலா பேசினாங்க. அப்போ என்ன உட்கார்ந்தா என்ன எதுக்கு நிக்கிற அப்படின்னு என்ன மிரட்டி உருட்டின்டே இருந்தாங்க. இப்போ இந்த ரீல்ஸ் எல்லாம் வந்த பின்ன அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவ பேசவே மாட்டானே எப்படி இப்படி பேசுறான், இன்டர்வியூ குடுக்குறான், ரீல்ஸ்ல வரான், இப்போ நீ கம்ப்ளைண்ட் பண்றான், இவன் நாங்க அப்படி பார்த்ததே இல்லையேன்னு கேக்குறாங்க. பட் நான் ஃபர்ஸ்ட் டே பார்த்த அப்போல இருந்து இன்ட்ரோவர்ட் கிடையாது. நான் பார்த்த அப்போ இன்ட்ரோவர்ட்டே கிடையாது. என்ன அரட்டுறது உருட்டுறது அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டேவே பண்ணாங்க. உட்கார்ந்தா என்ன உட்காரு இப்படி சொல்றது அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு தான் இருந்தாங்க. அது அப்படி அப்படியே போயிடுச்சு. எப்படி இந்த ஒரு சேஞ்ச் ஓவர் இவங்க தான் எப்போ வந்து ரியலைஸ் பண்ணீங்க ஆர் அது எதனால அந்த ஒரு மாற்றம் வந்தது? இல்ல லைக் எக்ஸ்ட்ரீம் இன்ட்ரோவர்ட்னு இல்லை, நமக்கானவங்க கிட்ட நான் கொஞ்சம் ஜோவியலா தான் Ambivert. இருப்பேன். பட் இவகிட்ட நான் இன்ட்ரோவர்ட்டா இருக்க முடியாது. ஓகே நான் யாருன்னு காட்டிதான் ஆகணும். அதனால லைக் நான் டே ஒன்ல இருந்து அப்படி இல்லை அவகிட்ட. அது என்கிட்ட எப்படி வந்ததுலாம் தெரியல. அது நார்மலா அப்படியே இயல்பா வந்ததுதான். தட்ஸ் இட். ஓகே இது லைக் உங்களுடைய பேக்ரவுண்ட் பத்தி நம்ம பார்க்கலாம். எங்க இருந்து ஆக்சுவலா நீங்க இருக்கீங்க அண்ட் இப்போ ஏதாவது லைக் ஒர்க்குக்காக சென்னை அந்த மாதிரி வந்திருக்கீங்களா? என்னன்னு நான் புதுக்கோட்டையில புதுக்கோட்டையா நீங்க? இல்ல நீங்க வந்து பேசுற ஸ்லாங்குக்கு நான் உண்மையிலே ஸ்ரீலங்கனா இருப்பீங்க அப்படி நான் நினைச்சேன் நானு. நோ அப்படி கிடையாது. எப்படின்னா நம்ம அம்மாவோட அவங்க ஃபேமிலி, இவங்க அப்பாவோட அவங்க ஃபேமிலி, அப்படி அவங்க அங்க ஒர்க்காக போனவங்க. அடுத்து என் அம்மா ஸ்கூல் படிக்கிறச்சு இங்க வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இப்படி லாங்குவேஜ் கல்டிவேட் ஆகி எப்படி எனக்கு வருது என்ன அதெல்லாம் தெரியல. நான் இப்படிதான் பேசிட்டு இருக்கேன் வீட்டுல. அப்படி பேசுறது அவங்களுக்கு நார்மலா தான் இருக்கு. இந்த மாதிரி புது இப்ப நீங்க சொல்றீங்களா டிஃப்ரெண்டா பேசுற, இன்னொருத்தங்க நீ டிஃப்ரெண்டா பேசுற, நான் காலேஜ் போறச்ச டிஃப்ரெண்டா பேசுற. அப்ப சொல்லும் போதுதான் தெரியும் ஓ சில இடத்துல நம்ம வித்தியாசமா இருக்கோம். அப்பதான் எனக்கு தெரியும். மத்தபடி இல்ல இப்ப பேசுனதுலயே ஒரு 3-4 ஸ்லாங் வந்தது. அதுதான் அது எனக்கு எப்படி அதுதான் நான் இல்ல எனக்கு இப்போ என் கூட இருக்கிறவங்களுக்கு அது நார்மலா இருக்கும். ஓகே இல்ல இது எங்க இருந்து பிக்கப் பண்ணிக்கிட்டீங்க? பிகாஸ் ஸ்ரீலங்கன் இது கிட்டத்தட்ட வார்த்தை வருது. நம்ம கூட இப்ப என் அம்மா இருக்கிறாங்க, இப்ப அவங்க இருக்காங்க. அது இல்லாம வேற யாராவது இருந்தவங்க கூட நிறைய பேர் படிப்பாங்கல்ல, அப்படி கூட வந்திருக்கலாம். எனக்கு என்னன்னே தெரியலையே. இதுதானே நானு நீ ஏன் இப்படி பேசுறது இது எப்படி வந்துச்சுன்னா இல்ல உங்களை சொல்லல நார்மலா அப்படி கேட்கும்போது அது எனக்கு தெரியல பதில் நிஜமாவே இல்ல. அது நான் கேக்குறேன் இந்த ஒரு ஸ்ரீலங்கன் பேஸ் ஒண்ணு இருக்கு, ஒரு ஐயங்கார் பேஸ் ஒண்ணு வருது. அதுக்கப்புறம் வந்து வேற என்ன உள்ள வந்திருக்கா போயிருக்கா அது எதுல சேர்க்கறது எனக்கு தெரியல. அது என்னன்னா லிவிங்கோ நான் லிவிங்கோ எல்லாரையும் நம்மளாவே அதாவது ரெஸ்பெக்ட்ஃபுல்லாவே ட்ரீட் பண்ணிடுவோமே அப்படின்னு அவங்களையும் பாவமா பாசமா எடுத்துக்கிறது தான் அந்த டெக்னிக். அதுதான் நான் கேட்க வரேன். லைக் வந்து இப்போ மேபி உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் இதுல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுனால மேபி நீங்க வந்து இந்த அவா இவா நீங்க எடுத்திருக்கலாம். பட் ஆனா இந்த ஸ்ரீலங்கன் வேர்ட் செட் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குல்ல, இது வந்து லைக் ரீசெண்டா நீங்க எடுத்துக்கிட்டீங்களா இல்லைன்னா சின்ன வயசுல இருந்தே? ரொம்ப எனக்கு எப்படி சொல்றதுன்னா இப்ப நான் புது
பீப்புள் போகும்போது தான் நீ டிஃப்ரெண்டா பேசுறேன்னு எனக்கு தெரியும். ஓகே இப்போ நான் ஸ்கூல் படிக்கிறச்ச, இப்போ நான் 10th அப்படி படிக்கிறச்ச எனக்கு தெரியும். நான் ஊர்லயே படிச்சேன் 12th வரை. சோ அந்த இது வந்து எனக்கு வந்ததுல புதுக்கோட்டைக்குள்ளே தான் நான் படிச்சேன். சோ அந்த ஒரு நீங்க வித்தியாசமா பேசுறேன்ற டாக் எனக்கு வந்ததே கிடையாது. காலேஜ் போறச்ச நாங்க இருக்கும்போது மலையாளியா கேட்டிருக்காங்க நிறைய பேரு, ஸ்ரீலங்காவான்னு கேட்டிருக்காங்க, ஐயர் வீட்டு பொண்ணான்னு கேட்டிருக்காங்க. சரி என்ன மாத்தி மாத்தி கேக்குறாங்களே, அம்முவார் அதையான்னு யாரும் கேட்க மாட்டாங்களப்பா, அப்படிதான் இருந்தது. அப்புறம் தெரியல எனக்கு, அதான் நான் அது அப்படியே வழுது அப்படியே போவோம். இல்ல இது வந்து கியூட்டான ஒரு லாங்குவேஜ் இல்லையா, பட் ஆனா அகைன் இது வந்துட்டு வெளியில இருந்து பாக்குறவங்க வந்து இது கைண்ட் ஆஃப் வந்து ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு டேக்லைன் போடுறாங்க இல்லையா. லெட்ஸ் ஜஸ்ட் நாட் நேம் இட், பட் ஆனா அந்த மாதிரி விஷயங்கள் போட்டு ஒரு கமெண்ட் வருது, நெகட்டிவா வந்து பேசுறாங்க. இது என்னடா இது, ஏதாவது ஒண்ணு பேசினா பரவாயில்ல, ஒரு பொண்ணு ட்ரெண்ட் ஆயிடுச்சு இப்ப அதை பார்த்து பண்றாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது உங்களோட பதில் என்னவா இருக்கும்? என்னன்னா அந்த நான் ஸ்டார்டிங்ல நான் நினைச்சதுதான், இந்த போறதுக்கே பயந்தேன் நான், இந்த மாதிரி ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்ட்டு. பட் இவங்களோட ஃபுல் சப்போர்ட்ல தான் நான் போனேன். போயிட்டோம் ஆயிட்டோம் வச்சிட்டோம். அது எல்லாமே ஃபர்ஸ்ட் ரீல் வரும்போது தான் எனக்கு பொதுவாகவே கமெண்ட் படிக்கிற பழக்கம் இல்லை. பட் ஃபர்ஸ்ட் ரீல்ங்கும் போது நமக்கு ஒரு ஆசை தானே இருக்கும், அது நெகட்டிவா போதோ பாசிட்டிவ் அப்பெல்லாம் நமக்கு தெரியாது. ஒரு கமெண்ட் தொட்டோன்னா சரி பார்த்தோம், அதுக்கப்புறம் பார்த்தோம். எப்படின்னா என் அப்பா அம்மாவோட ஒப்பீனியன் தான் எனக்கு மேட்டரா இருக்கும் முன்னாடி. ஏன்னா இவங்க எனக்கு கூடவே இருந்து கையை பிடிச்சி கூட்டிட்டு போறதே இவங்க தான். இவங்களை தாண்டி நான் சந்தோஷமா இருக்கணும்னு ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்றது என் அப்பாவும் அம்மாவும் தான். அவங்க எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. அந்த ஹாப்பினஸை பார்க்கும்போது எனக்கு வேற எதுவுமே பெருசா தெரியல. என்ன அவங்க இப்போ நம்மளே எடுத்துப்போமே, யாரோ ஒருத்தர் வந்தா எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கலாம், உங்களுக்கும் அவங்களை பிடிக்கணும்னு கிடையாது. உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், அது ட்ரெஸ்ஸா இருக்கலாம், பேசுறதா இருக்கலாம், என்ன வேண்டா இருக்கலாம். அந்த மாதிரி அவங்கவுங்க அவங்க ஒப்பீனியனை சொல்றாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நிறைய பேர் எனக்கு ரீச் பண்றாங்க, நான் எங்கிறது இதானே அப்படியே பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குடி. என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க ப்ரௌடா இருக்குடி. அதுதான், அதை தாண்டி என் ஃபேமிலி, என் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட குட்டி சர்க்கிள் ரொம்ப பாசிட்டிவா அதை வெல்கம் பண்றாங்க. நாங்களும் அதை பாசிட்டிவாவே திரும்ப கொடுக்குறோம், அவ்வளவுதான். பியூட்டிஃபுல்லி செட். ஆக்சுவலா இது வந்து நம்மள தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி போறது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கலாம். பட் ஆனா அகைன் இது வந்து ஷோல பார்த்ததுதான் வியர்டஸ்டான ஒரு விஷயம். இது ஒரு ஐஸ்கிரீமை நீங்க வந்து உருக்கி சாப்பிட, அது ஒரு ஹெவி கிரீமை தான் விப் பண்ணி ஐஸ்கிரீம் ஆக்குறாங்க. திருப்பி நீங்க ஒரு பழைய நிலைக்கே கொண்டு வரதுக்கு அதுக்கு நீங்க வந்து ஹெவி கிரீமே வாங்கி சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் இல்லையா? இருக்கலாதா? என்னன்னா குழந்தையில நம்ம கூட எல்லாருமே ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்கல்ல. எனக்கு எப்படி என்ன கோல்டு வந்துச்சுன்னா ரொம்ப நாள் ஆகும் கியூர் ஆக, 4 months அந்த மாதிரி எல்லாம் நான் ஸ்ட்ரகிள் ஆவேன். அதனால ஃபீவர் இருக்காது, பட் கோல்ட் ட்ரை காஃப் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஸோ நம்ம அப்பா அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, சாப்பிடாதே சொல்லுவாங்க. பட் நான் ரொம்ப ஆசைப்படுறதுனால என்ன பண்ணுவாங்க, மெல்ட் எண்டா அப்படியே அடுப்புல வச்சு உருக்குறது அந்த மாதிரி இல்ல. நம்ம ரொம்ப நேரம் அவர் சொல்லும்போது வேற பண்ணின்னு சொல்லிட்டேன். அத கொஞ்சம் அப்படியே விட்டாலே அதுவே ஒரு ஸ்டேட் மாறும், எடுத்துருவா. பட் வெளில போனா ரொம்ப ஃப்ரீஸ் ஆயிருந்தா அது மட்டும். இப்போ ஹோட்டல் போனோம்னா ரொம்ப நாள் ஸ்கூப்ல இருந்து தானே எடுத்து தருவாங்க, ஃப்ரோசன் ஸ்டேட்ல இருந்து ஸ்கூப்ல இருந்து எடுத்து தருவாங்க. நம்ம எப்போ வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம்னா டைனிங்லாம் முடிச்சுட்டு போறச்சு ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். ரொம்ப நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண இயலாதுல்ல. ரொம்ப நேரம் எவ்வளவு நேரம் குத்தி குத்தி கிண்டி அதை நம்ம சரி பண்ணி அதை நம்ம மெல்ட் பண்ணி எப்போ சாப்பிடுறது. அதனால என் அப்பா ஒரு நாள் என்ன பண்ணாங்க, குயிக்கா சாப்பிடணும், ஐயோ இவ சாப்பிட்டா போதும் அப்படின்னு அவங்க அந்த டெக்னிக் எனக்கு வந்து உருவாக்கி கொடுத்தாங்க. என்னன்னா ஒரு பவுல்ல சுடு தண்ணி நிறைய வச்சுட்டு அதுல அங்க இங்க வந்து பிளாஸ்டிக் கப் இருக்கு, அங்க பவுல்ல குடுக்கறச்சு ஒரு என்ன மெட்டல் பவுல்ல தானே தருவாங்க, அதை உள்ள வச்சா சீக்கிரம் அந்த சூடுல வந்து அவன் உருகிடுவான். அப்படி அது மெல்ட் ஆனோன்னா சாப்பிடுவேன். இவங்க எல்லாமே டீட்டெயிலா தான் சொன்னாங்க, பட் டைம் லிமிட்னால அது கட் ஆயிடுச்சு. அது எப்படி கன்வே ஆயிடுச்சுன்னா சூடா சாப்பிடுவாங்க, ஐஸ்கிரீமை வந்து சூடு பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி அது மெல்ட் பண்ணா கொஞ்சம் சூடா தான் இருக்கும், பட் தட்ஸ் ஓகே. எனக்கு சளி பிடிக்க கூடாது, ஆனா ஐஸ்கிரீம் சாப்பிடணும், அது ஐஸா இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு பல காம்ப்ளிகேஷன் கிடையில எப்படியோ அதை நான் சாப்பிடுவேன், அவ்வளவுதான். ஓகே, இப்போ இந்த இதுல வந்து நீங்க எப்படி ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க அது மாதிரியா இல்ல நார்மலா சாப்பிடுங்க? ஓகே ஃபைன். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு நார்மல் ஐஸ்கிரீம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கூழான பனிக்கூழ் உங்களுக்கு வந்து கொடுக்கலாமா? ரெடியா? ஓகே, உங்களுக்காக வந்து இருக்கு. இதுல என்ன பியூட்டினா ரெண்டுமே அவங்க வந்து உருக்கிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் இல்லைன்னா பனிஷ்மெண்ட் இல்லை, ஒய்ஃப்காக நீங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க 2 பேரும். ஓகேவா? நீங்க ஒண்ணு எடுத்துக்கோங்க. இது என்ன எனக்கு பனிஷ்மெண்டா பனிஷ்மெண்ட் சொல்லணும் பிளான் பண்ணிட்டீங்க? நல்லா இருக்கும் நிஜமா. சீரியஸாவா? நிஜமா நல்லா இருக்கும். ஒண்ணுமே இருக்காது, ஐஸ்கிரீம் ஸ்மூதி அவ்வளவுதான். ஐஸ்கிரீம் ஸ்மூதி அப்படிதான் இருக்கும். திக் ஷேக் குடிக்கணும்னு சொல்றீங்க. இது எப்படி நீங்க ஸ்பூன்ல அப்படியே குடிச்சிருங்க. நான் வந்து அதை ரசிச்சு சாப்பிடணுங்கிறதுக்காக ஸ்பூன்ல கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுவேன், அவ்வளவுதான். நல்லா இருக்கா? ஆக்சுவலா இது வந்து
வெனிலா ஷேக் Vanilla மாதிரி shake. வெனிலா அவ்வளவுதான். ஷேக் அவ்வளவுதான். இதை ஏன் இவ்வளவு ஓவர் ரேட் பண்றாங்க அப்படின்னு வந்துட்டு தெரியல. தெரியலதான். ஆனா இதே மாதிரி சாப்பிடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எப்படின்னா எனக்கு இத சொன்னதுக்கு அப்புறம் அக்கா நான் அப்படிதான் சாப்பிடுவேன், நான் அப்படிதான் சாப்பிடுவேன், நான் அப்படிதான் சாப்பிடுவேன்னு நிறைய ரேண்டம் பர்சன்ஸ் அப்படி ரிலேட் பண்ணி சொல்றச்ச எனக்கு ஜாலியா இருக்கு. நம்மள மாதிரி ஒருத்தங்க இருக்காங்கன்னு தெரியும் போது ஜாலி தானே. ஆமா கண்டிப்பா. ஃபுல்லாவே உங்களுக்கு தான், நீங்க இன்டர்வியூ ஃபுல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்கும்போது என்ன நினைச்சீங்க? இது என்ன ஐஸ்கிரீம் நம்ம நார்மலா சாப்பிடுவோம், இப்படி உருக்கி சாப்பிட்றாங்களே, இது இல்ல, இல்ல, என்ன first வினோதமா வந்து- இருக்கு. இது இன்னொன்னு நான் சொல்லுவேன், எங்க நாத்தனாரும் இப்படிதான் சாப்பிடுவாங்க. ஓகே. நாங்க ஃபேமிலியா சாப்பிடுவோம். அதனால பெருசா ஒன்றும் தெரியல. லைக் அவள் கோல்டு வந்தா ரொம்ப மந்த் எடுத்துக்கு சரியாக, அதனால ஐஸ்கிரீம் கர்ட்லாம் வந்து அவாய்ட் பண்ணிருந்தா. ஓகே. ஆனா சாப்பிடணும்னு கேட்குறப்ப சரி இது நல்ல வேயா இருந்தா சரி இதே சாப்பிடுன்னு சொல்லி பண்றது. இப்ப கர்ட் வந்து சில்லுன்னு இருந்தாலும் ஒரு கன்சிஸ்டன்சில தான் இருப்பான், சில்லு இல்லைனாலும் ஒரு கன்சிஸ்டன்சில தான் இருப்பான். ஸோ தயிரை வந்து நம்ம ஒண்ணுமே பண்ண தேவை கிடையாது, சில்லு இருக்கும் இல்லாதப்போ சாப்பிட்டுப்பேன். பட் ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும், சில்லுன்னு சாப்பிட முடியாதனால இந்த மெத்தட். அவ்வளவுதான். யூடியூப்ல அழகா நிறைய விஷயம் பேசுறாங்க. ஆனா எந்நேரம் பார்த்தாலும் இந்த ஒரு குழந்தைத்தனம் இருக்காதுல்ல. இவங்க லைக் நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணி செம்மையா ஒரு ஆத்திரம் வரும்ல, அந்த டைம்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அதை என்கவுண்டர் பண்ணும்போது எப்படி இருந்தது? இருடா நீ முதல்ல குழந்தைய பேசிட்டு இருந்தா இது என்ன கோவம் வருது அப்படின்ற மாதிரி எனக்கு யோசிச்சிருக்கீங்களா? என்ன ஒரு வாட்டி நான் கிரிக்கெட் விளையாடுறதுக்காக இவ தூங்கிட்டு இருந்தா சொல்லாம போயிட்டேன். நேற்றும் அன்னைக்கு முத நாளும் அவள்கிட்ட சொல்லலை அதை. லைக் அன்னைக்கு சொல்லாம நான் எந்திரிச்சு போயிட்டேன். போன அப்புறம் ஃபோன் வந்தது. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கோவப்பட்டு என்ன சொல்லவே இல்லை, சொல்லாம போயிட்டீங்கன்னு சொல்லி கத்திட்டு இருந்தேன். அவ்வளவுதான். ஃபோன்ல தான். நேரா பார்க்கலையா? நேரா பார்த்தா நான் அவகிட்ட ஹக் பண்ணிட்டு இல்ல அவங்க கோவப்படாதன்னு பேலன்ஸ் பண்ணிடுவாங்க. அது நிறைய பேருக்கு இருக்கிற குவாலிட்டியில. இப்ப என்கிட்ட சண்டை போட்டா நான் திரும்ப 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 கான்வோ டெவலப் ஆயிட்டே இருப்பானா. பெருசா அதை வளர விட மாட்டாங்க. இவங்க வளர விட என்கிட்ட மட்டும் அல்ல, யார் எண்டு அது வந்து அந்த இடத்துல அது அன்வான்டான ஒரு பேட் எனர்ஜி தானே. காமா இருந்தோம்னா அது அந்த இடத்துல அது அப்படியே முடிஞ்சிடுமே, எதுக்கு அதை டெவலப் பண்ணணும்னு அவங்க யோசிப்பாங்க. நான் அது ஃபுல்லா டெவலப் பண்ணி உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியில கொட்டிட்டு சால்வ் பண்ணணுமே நான் நினைப்பேன். என்னோடதும் நடந்த மாதிரி ஆயிடுச்சு, அவங்களோடதும் நடந்த மாதிரி ஆயிடுச்சு, அது சரியாயிடும். அடடா, இது வந்து ஜாடிக்கேத்து மூடின்ற மாதிரி சொல்றீங்க. ஆனா இவர் வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்றாருல, உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் கோவம் வருது, அவருக்கு வந்து நீங்க திட்டணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனா அவர் வந்து டப்புன்னு கட்டி பிடிச்சிடுறாரு. அந்த கட்டி பிடிக்கிறதுக்கு முன்னாடி அசிங்கல இப்படி அப்படி சொல்றது ஒரு ஃபுல் கோவம் வரும்ல திட்டணும்ட்டு. அது இப்போ ஒரு ஃபுல் வெறியில இருப்பா, கொஞ்சம் பார்த்துட்டே இருந்தவங்க சிரிச்சிருவா அவளே. அதுவும் அது ஏன் நான் பண்றேன்னு எனக்கே தெரியல நிஜமா. டைம் தரலன்னு தான் வந்துட்டு மோஸ்ட்லி வந்து சண்டை வரும். அப்படி சண்டை போடும்போது என்ன ஆகும்னா நமக்கு அந்த கான்டாக்ட் வைக்க கூடாது, அப்படிலாம் இப்படி பேச முடியாதுல்ல. நீங்க இங்க இருக்கீங்கன்னா இங்க இருந்து இன்னைக்கு இப்படி பண்றீங்க அப்படி இப்படி நான் கேட்டுட்டு இருக்கும் போதே அவங்க அமைதியா பார்த்துட்டே தானே, அவங்க சிரிக்கலாம் மாட்டாங்க, அமைதியா அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. அவ்வளவுதான், சிரிச்சிருவேன், நானே சிரிச்சிருவேன். என்ன நீ அப்படின்னு நானே கேட்டுப்பேன், சிரிச்சிருவேன். இப்போ ஒரு சினாரியோ நான் வந்து கொடுக்குறேன். எனக்கு இது சாப்பிட்டதுக்கே தொண்டை கட்டுது. ஓகே, எதுவும் கலந்துட்டாங்க இல்ல எதுவும் கலக்கல, அதாவது ஐஸ்கிரீம் அப்படிதான். ஓகே, ஸோ லைக் வந்து இப்போ ஒரு சினாரியோ வந்து நான் கொடுக்குறேன். லேடி லைக் உங்களுக்கு வந்து என்ன பண்ண ரொம்ப கோவம் வரும்? முக்கியமா டைம் தான். இதுதான் எப்படி சொல்றது, அப்படின்னா எதுக்கு கோவப்படுவீங்க பண்ணல. அவர் பண்ணலன்றது ஒரு பக்கம் இருக்கலாம், பட் ஆனா நீங்க வந்து யோசிச்சிருப்பீங்களா, எனக்கு இதெல்லாம் பண்ணா சுத்தமா பிடிக்காது, நீ வேற ரதியா பார்க்க போற அப்படி என்ன மீறி ஒருத்தன் வருவான்ல உள்ள இருந்து. இப்ப நம்ம இப்படி இருக்கிறவா இருந்தாலும் அந்த கோவம் வந்தா அழுக வர்றது அது எல்லாமே ஒருத்தன் வருவான்ல. எப்பன்னா நம்ம எனக்கு ஷேர் பண்ணி பழக்கம் இல்லை, ஷேர் பண்ணி பழக்கம் இல்லை. நான் ஒரே பொண்ணு, அந்த மாதிரி பெருசா ஷேர் பண்ணி பழக்கம் இல்லை. எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவேன், ரொம்ப பிடிச்ச விஷயத்த மட்டும் எனக்கு ஷேர் பண்ணா இயலாது. அது என்னோடது இல்ல, எதுக்கு ஷேர் பண்ணீங்க. அதுதான் கல்யாணம் ஆகி எங்களுக்குள்ள வந்து வெரி ஃபர்ஸ்ட் அது சண்டைன்னு சொல்ல முடியாது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். கல்யாணமான புதுசுல வந்து அரேஞ்ச் மேரேஜ் விட அவ்வளோ ரைட்ஃபுல்லாலாம் சட்டையை பிடிச்சி எதுக்கு பண்ணீங்க அப்படி கேட்க இயலாதுல்ல நம்மளால. கிண்டர் ஜாய் வாங்கிட்டு வந்தாங்க எனக்கு, அது எனக்கு வாங்கிட்டு வந்த கிண்டர் ஜாய்னா எனக்கு வந்து பைத்தியம். அப்ப அந்த கிண்டர் ஜாய் வாங்கிட்டு வந்துட்டு நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், டாய் எடுத்து ஒரு குட்டி குழந்தைக்கு கொடுத்துட்டாங்க. அவ்வளவுதான், நான் எதுவுமே பண்ணல. எனக்கு அழுகுனா கார்ல போயிட்டு இருக்கோம், நான் அழுதுட்டே வந்துட்டு இருக்கேன், அது உங்களுக்கு தெரியாது. எனக்கு வந்து அது ஜீரணிக்கவே முடியல. அந்த ஸ்பெசிஃபிக்கா கிண்டர் ஜாய் மட்டும் தான், மத்த அதுக்கு மட்டும் தான் எனக்கு அந்த ரைட்ஃபுல்லா அந்த பொம்மை டாய்ஸ் அதெல்லாம் வந்து பிடிக்கும் போல. பட் அது எல்லாரும் பண்ணாலாம் இல்ல, மாமா பண்ணா அதே சேம் ரியாக்ஷன், நான் பண்ணா அதே அந்த ரொம்ப ரைட்ஃபுல்லா இருக்கவங்கள்ட்ட மட்டும் தான் அதை எடுத்துப்பேன். பட் இனிஷியலா பாக்குறப்ப இது என்ன இது ஒண்ணும் இல்ல, ஈஸி ஹேண்டில் பண்ணலாம்னு இருந்தது. பட் அதுக்கப்புறம் சில விஷயம் அவங்களுக்கு சென்சிட்டிவா இருக்கும், அதே நம்ம ஏன் தேவையில்லாம அதை சேஞ்ச் பண்ணி
இப்போ அதுதான் இவங்க கொடுத்தாங்கல்ல குழந்தைங்க, இவங்க கொடுத்த குழந்தை என் தம்பி, குட்டி தம்பி ஒருத்தன் இருக்கான். அவங்க எல்லாம் இப்ப எப்படின்னா கிண்டர் ஜாய் வாங்கினா கூட அந்த பொம்மையை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு அவங்க சாக்லேட் சாப்பிட்டுருவாங்க. அந்த அளவுக்கு வந்து நான் ஒரு நல்ல குழந்தைகளை உருவாக்கிட்டு இருக்கேன் எனக்கு கொடுக்கறதுக்கு. யாருங்க இவங்க, எங்க இருந்து பிடிச்சீங்க? அந்த மாதிரி கிண்டர் ஜாய் மட்டும்தான், மத்தபடி வேற எதுனாலும் ஷேர் பண்ணிப்பேன், எல்லாத்தையும் ஷேர் பண்ணிப்பேன். ஓகே. மறுபடி அதனால நானும் பேசாம விட்டேன். இந்த மாதிரி டாய்ஸ் தான் கேட்குறா, திடீர்னு நான் மாற்றிக்கோன்னு சொல்லி நாளை பின்ன எனக்கு நகை வாங்கிட்டாங்க, வருஷத்துக்கு 365 புடவை வாங்கிட்டாங்கன்னா என்ன நிலைமை ஆகுது. அதனால ஒரு 50 ரூபாய் சாக்லேட்ல முடிச்சிருங்க. இவ்வளவுதானே கோவம், ஃபைன் குட் அப்படின்னு சொல்லி இதுலயே முடிச்சு. அட் ஃபர்ஸ்ட் ஹானஸ்டா சொல்றேன், அட் ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த ஒரு ரீல் எனக்கு வரும்போது, நான் ஷோ பார்க்கல, பட் ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் ரீல் வரும்போது நான் பார்த்துட்டு ஐயா என்ன கிரிஞ்சு அப்படின்னு நான் நினைச்சேன் ஹானஸ்டா. பட் ஆனா இப்போ நான் பேச பேச ஃபைன், ஷி மேக்ஸ் சென்ஸ், பேசுறாங்க, அவங்க அவங்களோட இயல்பா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஆனா இது நிறைய பேருக்கு புரிஞ்சுக்கிற அந்த ஒரு தன்மை இருக்காது. புதுசா பாக்குறவங்க எல்லாரோட தாட் ப்ராசஸ் லைக் அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவாவே நான் ஒரு இதுதான் சொல்றேன். அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு வந்து நான் எப்படி கான்ஸ்டன்டா நான் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா, இதுதான் என்னோட நேச்சர், இதுதான் என்னோட செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி என்னைக்காவது ஒரு லைக் எக்ஸாஸ்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்திருக்காங்க? நம்ம எதுக்கு மத்தவங்களுக்காக ப்ரூவ் பண்ணணும்? எனக்கு அதான் நான் சொன்ன மாதிரி, நான் இந்த செகண்ட் நான் சந்தோஷமா இருக்கணும், அடுத்த செகண்ட் நான் சந்தோஷமா இருக்கணும்னு என் அப்பாவும் அம்மாவும் அவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்காக பண்றாங்க, என் சந்தோஷத்துக்காக மட்டும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் அவங்களுக்காக நான் சந்தோஷமா இருக்கணும், நான் சந்தோஷமா இருக்கேன்னு நான் பாசிட்டிவா மட்டும் நான் சந்தோஷத்தை கொடுப்பேனா, இல்ல சம்பந்தமே இல்லாதவங்க அவங்க ஒப்பீனியனை சொல்றாங்க, அவ்வளவுதான். எல்லாருக்கும் எல்லா விதமான தாட்ஸுமே இருக்கும். இப்போ அப்போ என்ன இப்படி அக்செப்ட் பண்றாங்கன்னா இவங்க அப்போ கூட இதை சேஞ்ச் பண்ணலாமேன்னு சிலது தோணலாம். இவ லைஃப் வந்த பிறகு தானே அந்த கிண்டர் ஜாய் விஷயம், சில விஷயம்லாம் லைக் இப்படி இருக்காங்கன்னு எனக்கே தெரியும், இல்லாட்டி எனக்கு தெரியாது. ஸோ அவங்க மேலே தப்பு சொல்ல முடியாது. லைக் அவங்கவுங்க லைஃப்ல அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் அவங்க ஒரு டிசிஷன் ஒரு பெர்ஸ்பெக்ஷன் வைக்கிறாங்க. ஸோ அந்த பெர்ஸ்பெக்ஷனுக்குள்ள நம்ம சிக்காமல் லைக் நமக்கு எது பிடிக்குதோ லைக் அதை மட்டும் பார்த்துட்டு நமக்கு எது ஒர்க் ஆகும், எத்திக்கலி எது ரைட்டு எது குட் ஃபார் ஸோ அதை பார்த்துட்டு போகிறது தான் நம்ம எப்பயுமே. விஜய் நான் சொன்ன மாதிரி அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை, நம்ம இருப்போம் இல்லாமே போகலாம், எதுவுமே இல்லை, பாசிட்டிவா லைஃபை கொண்டு போவோம், அவ்வளவுதான். பட் ரொம்ப நாள் எல்லாரையுமே ஞாபகம் வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த கமெண்ட்ஸ் இந்த கமெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கணும்னு பர்சனல் இல்லை, நான் பயந்துட்டு தான் இருந்தேன், எப்படி எடுப்பா ரொம்ப சென்சிட்டிவ் வேணாம். பட் நான் வீட்டாளுங்க சொன்னா மட்டும்தான் சென்சிட்டிவ்னு எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. ஏன்னா எனக்கே இருந்தது, நான் பார்த்துட்டு என்ன ஆக போகுதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணா அது பெரிய விஷயம். அது நான் அவகிட்ட இருந்து கத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி எவ்ரி ஒன் ஹேஸ் சம் குட் குவாலிட்டிஸ். ஸோ எல்லா குட்னஸையும் எடுத்துக்கணும், அவங்க பிடிக்கலன்னா அதை இக்னோர் தான் பண்ணிட்டு அவங்க ஒர்க் என்னவோ அதை பார்க்கலாம். ஸோ தட்ஸ் ஃபைன். லைக் அவங்க ஓப்பன் ஃபார்மில் அவங்க கமெண்ட் பண்ணுறது லைக் தேர் ஓன் டிசிஷன், பட் நம்ம அதை இக்னோர் பண்ணுறது நம்ம விஷயம், நம்மளோட விஷயம். அகைன் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எனக்கு அந்த மாதிரி இருந்தது இல்லையா. பட் ஆனால் அகைன் திருப்பி நான் வந்து நிறைய ரீல்ஸ் நிறைய ட்ரோல் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நார்மலாக அந்த வீடியோ இட்ஸ் ஃபைன், பட் ஆனால் ட்ரோல் வீடியோஸ் நிறைய டே டு டே வந்து நான் எனக்கு லைக் ஸ்வைப் பண்ணனா வந்துகிட்டே இருக்கு. அதை பார்க்கும்போது லைக் ஏதோ ஒரு இடத்துல ஆபாசமா ட்ரெஸ் பண்றவங்க ஆர் சம் லைக் ஏதோ ஒரு வீடியோ போடுறவங்களெல்லாம் வந்து இந்த அக்கா அந்த அக்கான்னு ட்ரெண்ட் ஆக்குறாங்க. பட் ஆனா ஷீ எக்ஸ்பிரஸ் ஹர் செல்ஃப்ன்ற மாதிரி அவங்களா இருக்காங்க, அவங்களோட ட்ரூ செல்ஃப் ஏதோ ஒரு இடத்துல காட்டியிருக்காங்க. மேபி அது எடிட்ல எப்படி போயிருக்கும்னு நமக்கு தெரியாது. ஆஸ் அ மீடியா பர்சன் நம்மளே இதை யோசிச்சிருக்கோம். பட் ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு லைக் ஒரு குடும்ப பெண்களை வந்து இந்த ஏதோ ஒரு இடத்துல ட்ரெண்ட் ஆகுறாங்க அப்படின்னா அதையே செலிப்ரேட் பண்ண மறுக்கிறாங்கன்ற ஒரு கொஸ்டின் வந்து எனக்கு கான்ஸ்டன்டா இருந்துட்டே இருந்தது நிறைய ட்ரோல் வீடியோ பார்க்கும்போது. அது எனக்கு அதை யோசிச்சிருக்கீங்களா? அப்படி பெருசா நான் அதை அந்த பாயிண்ட்ல பார்த்ததும் இல்லை. இப்போ நாங்க முதல்ல எப்படி ஆகும்னே தெரியல. சரி அவளுக்கு பிடிக்கும்னு சொல்லி தான் லைக் ரீல்ஸ் போட ஆரம்பிச்சோம். அது ஷோ போனால் இப்போ இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஃபோரமில் அவள் பேசணுன்னா அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகுது. ஸோ நாங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணோம், அங்கேயே வந்து அந்த ஆஃபீஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவா, ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுவா, அது பண்ணுவா. ஸோ அதனால சரிவா இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் போய் பேச பிடிக்கும்னு சொல்லி பண்ணது தான். ஸோ அது அவங்கவுங்க எடுக்கிறது. பட் அது நம்ம கண்ட்ரோல்லே கிடையாது எதுவுமே. இப்போ நாங்கள் இப்படி ரீச் ஆகிறது நம்ம கண்ட்ரோலில் இல்லை, நம்ம கண்ட்ரோல் நம்ம லைஃப் மட்டும்தான் இருக்குது. அது எப்படி நம்ம பாசிட்டிவாக கொண்டு போகிறோன்றது தான் முக்கியம். மற்றபடி அவங்கவுங்க பிடிச்ச விஷயம் அவங்க பண்ணுவாங்க. பட் எல்லாமே இன்டென்ஷனலாக ஹர்ட் பண்ணாமல் லைக் யாரையுமே இன்டென்ஷனலாக ஹர்ட் பண்ணக்கூடாது. தட்ஸ் வாட் லைக் எவ்ரி ஒன் நீட்ஸ் டு ஹேவ் தட்.
கண்டிப்பா. பட் அதை தாண்டி பண்றவங்க இருந்தா நம்ம இக்னோர் தான் பண்ணிட்டு போக முடியும். லைக் அவங்கள நம்மள சேஞ்ச்லாம் பண்ண வைக்க பண்ண முடியாது. இயலாதுல்லே, நம்ம யாருமே பண்ண இயலாது. அவங்களுக்கும் சில லவ் ஒன்ஸ் இருப்பாங்க, அவங்கள ஹர்ட் பண்றப்ப அவங்களுக்கு அந்த அந்த பாயிண்ட் வரும். ஸோ அந்த இப்போ அவங்க ரிலேஷன்ஷிப் வரும். இடத்துல இருந்தா நம்ம வந்திருக்கோம். இப்போ நீங்க சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு கப்பிள் ட்ரெண்ட் ஆயிருப்பாங்க, பாசிட்டிவ் ஆனாங்களோ நெகட்டிவ் ஆனாங்களோ, நம்ம அவங்க இடத்துல இருந்தா பாத்துட்டு இருந்தோம், பாரு உடனே ட்ரெண்ட் ஆயிட்டாங்கப்பா, பாரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க. இப்ப அந்த இடத்துல லைக் போட்ட ஒரு பர்சன் தான் நான் இங்க உட்கார்ந்துருக்கேன். இப்ப அவங்கள ஒருத்தங்க தான் அடுத்து இங்க வருவாங்க, அவ்வளவுதான். அதை நம்ம வந்து இக்னோர் நெகட்டிவிட்டி, நமக்கு அதுல இருந்து என்ன பாசிட்டிவிட்டி வருதோ அதை மட்டும் எடுத்துட்டு போயிடணும். லைக் அந்த இந்த இக்னோர் நெகட்டிவிட்டியுமே லைக் விஜயண்ணா அப்படிலாம் பேச போய் தானே நமக்கு அந்த ஒரு பாசிட்டிவ் நோட்டே வருது. லைக் எல்லாமே நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் தான், நம்ம லேர்ன் பண்றது தான். நம்ம எதை லேர்ன் பண்றோம்னு நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து தான். லைக் அவர் அது ஸ்ப்ரெட் பண்றதே ரொம்ப அந்த எனர்ஜி எங்களுக்குள்ள அது அப்படியே ரெண்டு பேருமே விஜயண்ணா fan. விஜயண்ணா ஃபேன். அரேஞ்ச் மேரேஜ்னு சொல்றச்ச யார் ஃபேன்னு கேட்டீங்களா? உங்களுக்கு தெரியும்ல, ஆமா, இல்ல, ஒவ்வொரு கப்பிள்ஸ்னா point கேட்போம்ல உங்களுக்கு என்ன ஃபுட் பிடிக்கும். Okay. கொஞ்ச நாள் கழிச்சு நாங்க ரொம்ப லெஸ் டைம் பீரியட் தான் பேசவே வேற செஞ்சோம். அப்ப என்ன பிடிக்கும்னா ஒண்ணுமே ஒத்து போல. நான் வந்து வீட்டு சாப்பாடுனா அவங்க கடை சாப்பாடு, நான் வந்து இப்ப மவுண்டெய்னா அவங்க பீச், இந்த மாதிரி எதுவுமே ஒத்து போல. இப்படியே ஃபுல்லா கேட்டு இப்ப எனக்கு அவங்கள முன்ன பின்ன தெரியாது, முன்ன பின்ன பார்த்தது கிடையாது, எதுவுமே இல்ல, எதுவுமே ஒண்ணு இல்ல. கடைசியா வந்தோன்னே கடைசி கொஸ்டின் தான், உங்களுக்கு எந்த ஹீரோ பிடிக்கும்? விஜயண்ணாவா உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கு விஜயண்ணா பிடிக்கும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வேற நோட்டே இல்ல, விஜயண்ணா க்ளோஸ், முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் எங்களுக்கு. இவங்க என்ன டெய்லி வருவீங்களா, காலேஜ் வருவீங்களா, விளாட்லான்றது. ஆக்சுவலா வந்து அவங்க எதுவுமே செட் ஆகல அப்படின்னும் போது நீங்க ஏதாவது ஒரு செட் ஆஃப் கேட்டகரிஸ் வச்சிருந்தீங்களா? இதெல்லாம் வந்து மேட்ச் ஆகணும் அந்த மாதிரி? இல்ல, ஏன்னா நான் பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் அவளுக்கு பயம் இருக்கும் ஆப்வியஸா, ஏன்னா அவ தான் நம்ம வீட்டுக்கு வர்றா, நம்ம வீட்டுக்கு போல, அதனால அவளுக்கு தான் இருக்கணும். பட் எனக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் ஒன்றும் இல்லை. லைக் எனக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கா, லைக் எனக்கு பிடிச்சிருக்கணும் முதல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால லைக் இந்த இப்படி எக்ஸ்பெக்டேஷன் வைக்க முடியாது. லைக் நமக்கு பிடிச்ச மாதிரி அவங்கள மாற்ற பார்க்கலாம். இப்போ மாற்றினா அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கணும், நமக்கு ஏதோ ஹர்ட் ஆகுது இருக்குன்னா அந்த ஃபீலிங்ஸ் இருக்குன்னா அதை சொல்லி நம்ம சேஞ்ச் பண்ணலாம். தவிர பெரிய செட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்லாம் எதுவும் கிடையாது எனக்கு. இப்போ வர நான் நானா தான் இருக்கேன். என்ன இவங்க வந்து இப்படி இரு அப்படி இரு, அது பண்ணு இது பண்ணு அப்படி என்னை எதுவே சொன்னது கிடையாது. அப்படியே சின்ன விஷயம் சொன்னா கூட அதை நான் அவங்களுக்காகன்னு நான் அக்செப்ட் பண்ணி லவ்வோட பண்ற விஷயமா தான் அது இருந்திருக்கே தவிர்த்து பெரிய எந்த விஷயம். இப்ப பாருங்க, இது எனக்கு இப்படி பேசுறது பிடிக்கும் வைக்கும்னா நானே போக நினைக்கலனா கூட அந்த பப்ளிக் ஃபோரம்க்கு வந்து என்னை கொண்டு போனதே அவங்க தான். அதுக்கு மேல என்ன, அவ்வளவுதான். ஓகே. லைக் இப்போ ஒரு ஹியூமனா ஒரு ரோலர் கோஸ்டரா நம்ம பார்க்கும்போது நீங்க சொல்றீங்க இல்லையா, அவங்களுக்கு இதை தாண்டி இவ்வளவோ எமோஷன்ஸ் இருக்கு, அதெல்லாம் நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு. எல்லாரும் ரிலேட் பண்ணிக்க கூடியது அப்படின்னா அந்த ஒரு லைக் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். எவ்வளவுதான் நீங்க வந்துட்டு பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டி இக்னோர் பண்ண நம்ம, ஏன்னா இது கேட்கறதுக்கு ரொம்ப சூப்பரா ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் ஆனா அதை ஃபேஸ் பண்ணணும். என்ன பிரச்சனை நடந்திருந்தாலும் அதை விட்டு தள்ளிட்டு நம்ம வந்துட்டு அகைன் பாசிட்டிவா நீங்க முன்னாடி வரணும்னா அந்த விட்டு தள்ளணும். ஆர் அந்த ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா, உட்காந்து பிரேக் டவுன் ஆகி அழறது, ரெண்டு பேரும் ஆஸ் அ கப்புலா வந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு லைக் ஒரு அந்யூனமான ஒரு பேச்சு இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம். அது அந்த மாதிரி ஏதாவது ஒரு மொமெண்ட் வந்து நீங்க ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? நாங்கள் வந்து இதெல்லாம் அந்த ப்ரோமோலாம் வர டைமில் ஊரில் இருந்தோம். லைக் அவங்க இப்பெல்லாம் பார்த்துட்டு, பட் அவங்க வீட்டில் வந்து யாருமே இவளா இல்லைன்ற பட்சத்தில் அவங்களாம் ஃபீல் பண்ணாதான் உண்டு. பட் வீட்டு ஆளுங்கெல்லாம் ரொம்ப கூலாக நல்லா இருந்தது, சூப்பராக இருந்ததுன்னு அது ஒரு வைப் அப்படியே இருந்தது. வீடை சுற்றி அப்படி இருந்தது. எங்கள் வீட்லேயுமே அது பெருசாக அவங்க டவுன் ஆகலை. ப்ரோமோ வரச்ச எல்லா வரவுமே நான் நம்ம வீட்டில் இருந்தேன். ஆக்சுவலி நான் நம்ம வீடுனா நம்மளோட வீடோட ரெஸ்பான்ஸ் நினச்சி தான் நான் பயந்துட்டு இருந்தேன். என்ன சொல்ல போகிறாங்களோ வைப்பாங்களோன்னு. நான் அந்த ஷோ டெலிகாஸ்ட் ஆகிற அன்னைக்கு வர சண்டே வர நான் அங்கே தான் இருந்தேன். ஒரு செகண்ட் கூட எனக்கு இன்ஸ்டா ஓப்பன் பண்ணி அந்த கமெண்ட்ஸ் பார்க்கவும் அது பண்ணுவோம் இது பண்ணுவோம், ஒரு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ட்ரோல் வீடியோவில் வருது, அது பார்க்க கூட எனக்கு டைம், ஏன்னா ஃபுல் ஆஃப் பாசிட்டிவிட்டி. நான் இங்கே வந்து இறங்கினோன்னே நான் சொன்னேன், நான் எவ்வளோ பாசிட்டிவிட்டி காரில் வரும்போது நாங்கள் 2 பேர் மட்டும் தானே வருவோம், அப்போ தான் நான் எவ்வளோ பெரிய பாசிட்டிவிட்டிக்குள்ளே இருந்தேன் அப்படின்னு. என் ஃபேமிலி அது எனக்கு பெரிய சந்தோஷமா இருந்து அப்ப அழுதுட்டு வந்தேன். அப்பயும் எங்க குடும்ப பாட்டை போட்டு அழுதுட்டு தான் வந்துட்டு இருந்தேன். ஆக்சுவலா நான் அது அடுத்து வரேன் நானு. மாமா சொல்லுவாங்க எப்படின்னா, இப்போ எப்படி விட்டு இருப்பா, ஏன்னா இப்போ காலேஜ் போன டைமுமே வந்து ஃபேமிலியை ஹாஸ்டல் சேர்த்தாங்க. பட் அவள் இருக்க முடியாது, ஃபேமிலி விட்டு இருக்க முடியாதுன்னா அப்பா அம்மாவும் மாமாவும் அத்தையும் அங்கே போய் கூட தான் இருந்தாங்க. அவங்களுக்கே ஒரு பயம் இருந்தது, எப்படி வீட்டை விட்டு கல்யாணம் பண்ணி போய் இருக்க போகிறான்ட்டு. பட் அதுக்கப்புறம் அதை அவ்வளோ ஹேண்டில் பண்ணா. பட் ஃபேமிலி ரொம்ப 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 பிடிக்கும், அது எல்லாருக்குமே பிடிக்கிற விஷயம் தான். பட் அதனால எப்போனாலும் அது என்ன மறந்து போகிற விஷயம் கிடையாது. அதனால அவள் எப்போ தோணாலும் அதை நினச்சி ஃபீல் பண்ணுவா, அழுவா. ஒரு பிரேக் டவுன்னா இப்போ அப்ஸ் டவுன்ஸ் அப்படின்னா எனக்குன்னு இருக்கிறவங்களுக்கு
ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் வருதுன்னா அது என்னைய ஜாஸ்தி பிரேக் பண்ணும். அது எனக்கு இப்போதான் அந்த ரியலைசேஷன் பாயிண்டே. நான் சென்சிட்டிவ், எனக்கு இது இப்படி, எனக்கு அது அப்படி. அது இப்போ இந்த சிச்சுவேஷன் வரும்போது தான் எனக்கு புரியவே செய்யுது. இப்போ என் அப்பா கொண்டுனா என்னால் தாங்க முடியாது, அவ்வளோதான். என் அம்மா கொண்டுனா என்னால் தாங்க முடியாது. எனக்காக நான் மட்டும் நினச்சி வாழ்ந்து நான் எனக்காக ஃபுல் லவ் கொடுக்குறவங்களுக்கு ஒன்றுனா என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. மற்றபடி நான் எல்லாத்தையும் பாசிட்டிவ் நோட்டோட தான் பார்க்குறேன். நீங்கள் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்னு கேட்டனால இதை நான் மென்ஷன் பண்ணுறேன். அந்த இடம் தான் எனக்கு ஹர்ட் ஆகுது. சரௌண்டிங்ஸும் அதில் மேஜர் பார்ட் இருக்குது. லைக் அவர் ஃப்ரெண்ட் சர்க்கிளோ லைக் எல்லாருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி லைக் இதை ஷேர் பண்ணி அவள் அந்த பாசிட்டிவிட்டியை மட்டும்தான் அவளுக்கு ஷேர் பண்ணிருந்தாங்க. நானே பார்த்தேன் நல்ல ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்குது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அதை மட்டும் இன்ன வரையுமே ஷேர் பண்ணுவாங்க, இந்த பாயிண்ட் இது அதுன்ட்டு. அப்புறம் ஏதோ ஒரு எழுத்தாளரா இளங்கோ கிருஷ்ணன் எழுத்தாளர் இளங்கோ கிருஷ்ணன் அவங்க வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலினா என்ன அவங்க வந்து நான் என்ன பாசிட்டிவா வச்சுக்கணுன்ற மட்டுமே அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க இளங்கோ கிருஷ்ணன்ற எழுத்தாளர் வந்து அவங்க ஃபேஸ்புக்ல வந்து ஃபீட் போட்டிருந்தாங்க. நம்மளை சார்ந்த விமென்ஸ்ல யாரோ ஒருத்தரும் அப்படி இருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து வெகுலியா வெள்ளாட்டுத்தனமா இருக்காங்க, வெள்ளந்தியா இருக்காங்க, எதுக்கு இப்படி பண்றீங்க? அப்போ அவங்க அந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல ஒரு இன்ஃப்ளூயன்சர் தம்பி வந்து அவங்க போட்டிருந்தாங்க, ஏன் நீங்க எல்லாம் வந்து இவ்வளோ நாள் காஃபியை ஹாட்டாக தான் குடிச்சிட்டு இருந்தோம், அதில் ஐஸ் கியூப் போட்டு நீங்கள் குடிக்கலையா, 20 ரூபாய் கூட வச்சு விற்றா கூட அவங்க என்ன ஐஸ்கிரீம் தானே சாப்பிடுவேன். அப்போ ரேண்டம் பர்சன் இப்போ எங்கள் ஊரில் இருக்க புதுக்கோட்டை பசங்க மீன் பேஜே வந்து அக்கா எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க, நீங்கள் வந்து ஸ்போர்ட்டிவாக போங்கக்கா, நம்ம ஊருக்கா நீங்கள் போங்கக்கா, அப்படி அந்த ரேண்டம் மெசேஜஸ் தான் என்னை வந்து ரொம்ப ரொம்ப வெல்கமிங்காகவும் ரொம்ப பாசிட்டிவாகவும் ஆக்குறது. அதுதான் இன்னைக்கு காலையில் கூட அந்த இன்ஃப்ளூயன்சஸ் ஒருத்தங்க நேற்று வீடியோ போட்டிருந்தவங்க வந்து எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க, நீங்கள் பாசிட்டிவாக போங்கக்கா, இது எதுவுமே பண்ணாதீங்க, யார் எப்படி வந்தாலும் சொல்லுவாங்க, நீங்கள் போங்க. அந்த மாதிரி யாரோ இப்படி நமக்கு கனெக்டே ஆகாத சிலர் நமக்காக வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப அதுல இருக்க பாசிட்டிவிட்டியை தான் நம்ம எடுத்துக்கணும். இது நான் பேசிட்டு போனா எனக்கே வர பாசிட்டிவிட்டி அதுதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி. நீங்க விஜய் அண்ணா ஃபேனா? நான் வந்து கேட்கக்கூடாது மன்னிச்சு. இல்ல நான் வந்து சிம்பு ஃபேன். அதை சொன்னா சிம்பு அண்ணா வந்து விஜய் அண்ணா ஃபேன், அஜித் ஃபேன் இல்ல விஜய் அண்ணா ஃபேன். அப்படிதான் நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறோம். இப்படி அது வேண்டாம், அப்படியே விட்டுருவோம். என்னன்னா அதுல வந்து கீனா நாங்க வந்து ஃபாலோ பண்ணுவோம் இந்த சில விஷயங்கள். அவங்க அந்த பாட்டு அந்த பாட்டு வந்து அப்போ நான் ரொம்ப குட்டி வயசுனா காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சேன். அப்பதான் நம்ம இந்த சாங் வந்துச்சு, குட்டி ஸ்டோரி சாங் வந்துச்சு. அப்பவே அது நம்ம ரொம்ப உள்வாங்கிச்சு. அவ்வளவுதான் லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா, ஆல்வேஸ் பி ஹாப்பி, அவ்வளவுதான். எல்லா நாளும் இப்போ நம்ம சிரிச்சிட்டு இருக்கோம், ரொம்ப வார்மா இருக்கோம்னா நமக்குள்ள ஸ்ட்ரகிள் இல்லைன்னு இல்லை. எந்த ஃபேமிலிலையும் சிலது இருக்கு, எல்லார் லைஃப்லயும் அவங்கவுங்க லைஃபோட பேட்டில்ஸை வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களோட வெளி தோற்றத்தை வச்சு ஜட்ஜ் பண்ணியோ கமெண்ட் பண்ணியோ அது வேண்டாம், அவ்வளவுதான். நாங்க வந்து அதை பாசிட்டிவா எடுத்துக்கிறோம். எத்தனை பேர் அதை எடுத்துப்பாங்கன்னு நமக்கு தெரியாது, அது வேண்டாம். அவங்க வளரட்டும், இல்ல விடட்டும், அவங்க லைஃப். பட் அவங்க ஒப்பீனியன் சொல்லணும்னு சொல்றாங்க, தட்ஸ் ஃபைன் தான். பட் நாங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்ட மாதிரி எல்லாரும் எடுத்துப்பாங்கன்னு கிடையாது. நீங்க சொல்லியிருந்தீங்க ஷோ அப்பவே வந்துட்டு ஹாசினி மாதிரி இருப்பீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆடிஷன் இருக்கும்ல, குழந்தைத்தனம்னாலே தான் உங்களுக்கு தெரியும்ல. இப்போ ஹாசினி நான் ஹஹான்னு இப்ப சொன்னேன்னா ஹாசினி எல்லாருமே ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் ஒவ்வொரு பர்சனை பார்ப்பாங்க. நான் வந்து அது அவளோட நேச்சர். அவ குழந்தைத்தனமா இருந்த இல்ல, அவங்க அப்பாக்காக அவ ஸ்டாண்ட் பண்ணா, அவங்க அப்பா ரிலேஷன்ஷிப் வேணும்னு நினைச்சா. இப்போ குழந்தைத்தனமா எதையுமே புரிஞ்சுக்காம ஒரு பையன் லவ்ல இருந்து டிஸ்டன்ஸ் வைக்கிறான்ன்றது கூட தெரியாம இருந்தாள் அவ இல்ல, கிடையாது. அந்த கேரக்டரை சொல்றேன். அவங்க எல்லாமே புரிஞ்சுக்கிற ஒரு மெச்சூர்ட் கேர்ள் தான் அவங்க. பட் அவங்க வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் வந்து கொஞ்சம் இப்படி இருக்கு. நீலாம்பரி மாதிரி பேசாம இவங்க ஸ்லாங்ல பேசுறாங்க, அவங்க ஸ்லாங்ல பேசுறாங்க, அவ்வளவுதான். வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் வந்து வேற மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். அகைன் வந்து இது நான் ஒரு மீமா பார்த்தேன். லைலா முன்னாடி இருந்தாங்க சைல்டிஷ் கேரக்டருக்கு, அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஜெனிலியா வந்தாங்க. இப்போ உங்களோட போட்டோ போட்டு ஒரு மீம் மாதிரி ஒண்ணு லைட்டா போயிட்டு இருக்கு. இப்படி எல்லாமா பாத்தீங்க நீங்க? ஐயோ, அப்ப அந்த பாசிட்டிவிட்டியை கொடுங்க எனக்கு கொஞ்சம். ஹேஷ்டேக் போட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது கைண்ட் ஆஃப் வந்து இப்போ உங்களோட மேபி இவங்க எந்த ஆங்கிள் வந்து உங்களை பார்த்து அப்படி ஒரு விஷயத்த வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. அதனால இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு பார்க்குற ஆடியன்ஸுக்கு ரதியோட அம்முவோட ஒரு சிக்னேச்சர் டைலாக் அந்த மாதிரி, இப்போ வந்து லைலாக்கு வந்து லூசா பாணி அந்த மாதிரி, ஹாசினிக்கு வந்து ஹாசினி மாதிரி, ரதிக்கு வந்து ஒரு டைலாக் வைக்கணும் அப்படின்னா என்ன வைப்பீங்க? அப்படி ஒரு டைலாக் எனக்கு இருக்கு. டே டு டே லைஃப்ல எதுவுமே சொல்ல மாட்டாங்களா? ரிப்பீட்டட் டைலாக்ஸ் ஏதாவது?
அச்சச்சோ நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி சம்திங் லைக் தட். அப்படி எதுவும் ஸ்பெசிஃபிக்கா ஒரே விஷயத்த சொல்லி நோட் பண்ணதில்ல. இன்னொன்னு இப்ப மேபி அந்த அவன் இவன் அந்த அவனை நவுத்து இவனை நவுத்து அப்படின்னு சொல்றப்பதான் ஸ்டார்டிங்ல வந்து நிறைய பேர் அது கூட இருக்கிறவங்க வந்து ஸ்ட்ரகிள் ஆவாங்க. அவனை கொஞ்சம் நவுத்துங்கன்னா யார எங்க நவுத்த சொல்றாங்க யாருன்னா ஏன்னா நான் அந்த டேபிள்ல மீன் பண்றேன்னு அவங்களுக்கு தெரியாது. யார மீன் பண்ண சொல்ற அப்படி ஆமாவா ஆமா ஆமா தானே அப்படின்னு சொல்லாம ஆமாவா அப்படி அது நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி சொல்றதா. இன்னொன்று என்னன்னா கொரியன் டிராமா பார்த்தேன்னா அதுல இருக்க எதையாவது ஒன்று எடுத்துருவேன். உப்பா சரங்கியோ இந்த மாதிரி சொல்றது பியானே அப்படின்னு சொல்றது சாரி சொல்றதெல்லாம் இன்னைக்கு ஒரு டிராமா பாக்குறேன்னா அவ்வளவுதான். அதுல ஒரு வேர்ட்ஸ் வருதா இப்போ ஒப்பா சாரங்கியோ இதெல்லாம் ஒரு நார்மலான வேர்ட்னா அந்த வைப் அது வந்து ஒப்பான்னு சொல்றது வந்து ரிப்ளை டேர்ம் இருக்கும். அத நீ என்ன சொல்லுவா அதே வாயிலே வராது. இல்ல தேங்க் யூ சொல்றதுன்னா கம்சாமிதா அப்படின்னு சொல்லுங்க. கம்சாமிதா அசிங்கமா திட்டுற மாதிரி இல்லாது. ஓகே தேங்க் பண்றது அந்த மாதிரி சில டேர்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணி வம்பிழுத்துட்டு இருப்பேன் நான். ஓகே அது பண்ணுவேன். இப்போ இவங்க வம்பிழுக்கும் போது நீங்க என்ன ரிப்ளை பண்ணணும்னு அவங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க? அதான் இந்த கம்சாமிதா தேங்க்யூ அந்த மாதிரி சில வார்த்தைகள் இதை சொல்லணும். திடீர்னு எழுப்பி கேட்பேன் இங்க கொரியன்ல என்ன சொல்லணும் இப்ப நம்ம போறோம் ஒருத்தங்கள வாமா வெல்கம் பண்ணணும்னா என்ன சொல்லுவோம் என்ன சொல்லணும் தெரியாது. எனக்கு இப்ப நீங்க வந்து இப்ப போறவங்க இப்ப அவங்க பேர் சொன்னாலே மறந்துடுவாங்கடா. நான் திருப்பி பார்த்தாலும் நான் பேர் என்னன்னே தெரியல எனக்குன்னு யோசிப்பேன். ஓகே அந்த மாதிரி இருக்க ஆள்கிட்ட வந்து அதை சொல்லிட்டு இது என்ன சொல்லணும்னு சொன்னா எல்லா டைமும் தப்பா தான் சொல்லுவேன். சொல்ல அன்யாசியோ சொல்லுங்க அப்படின்னா ஆனி என்ன பேசுற நீ கம்சாமி தானா கமல் அப்படிதான் கேட்டுட்டு இருப்பாங்க அவங்க. அப்படிதான் அது வந்து கொரியன்ல அவங்களுக்கு வந்து லைக் ஐ லவ் யூன்னு சொல்லி கொடுத்து இப்போ நீங்க அட்லீஸ்ட் அதையாவது சொல்லுங்களேன். வீடியோல இருக்குல்ல வீடியோ கட் பண்ணி வாங்கம்மா சாரங்கி சரங்கியோ நிறைய இருக்கு. இது மட்டும் ட்ரெண்ட் ஆயிட்டு சாரங்கி அந்த மாதிரி நிறைய சாரங்கியோ இருக்கு. சாரங்கியோ இதெல்லாம் போட்டுறாதீங்க. சாரங்கியோ சொல்லுவாங்க அந்த மாதிரி சாரங்கியோனா லவ். ஓகே லவ் யூ ஏதாவது சாரங்கியோவா சாரங்கியோ அவ்வளவுதான். எங்க கை வர அவ்வளவுதான். ஓகே ஆக்சுவலா அவங்க லைக் ஆம்பிவர்ட் அப்படிங்கிறது சரியான ஒரு விஷயம் தான். ஓகே அது சரியாகாத ஒரு விஷயம். என்னது இப்போ நீங்க கரெக்டா பாயிண்ட புடிச்சிட்டீங்க. பாருங்க உங்களுக்கு ஹிண்ட் கொடுத்துட்டு. ஆமா அவங்க இவ்வளவு நேரம் நான் வந்து அந்த கமெண்ட்ஸ் எப்படி சொல்றது அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். கரெக்டா அவனு டேய் இவன் வந்து சரியான பைத்தியம் இல்லடா சரியாகாத பைத்தியம் அப்படிங்கிறது ஆக்சுவலி வந்து நான் ஜோக்குக்காக சிரிக்கிறேன். பட் இந்த ஒரு கமெண்ட்ன்றது நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் 1 hour கழிச்சு தான் நான் அந்த 3rd ப்ரோமோ வந்து பார்த்தேன். ஓகே அப்ப பார்த்தோம் ரொம்ப கமெண்ட்ஸ் அப்ப வர கிடையாது. பட் கமெண்ட்ஸ் வந்திருந்தான். அதுல வந்து இது சரியான பைத்தியம் இல்லடா சரியாகாத பைத்தியம்னா எனக்கு செம சிரிப்பு அதை பார்த்து. ஐயோ எப்படி ஸ்பாட்ல அடிக்கிறாங்க. அப்புறம் நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அழகு இருந்தா அறிவு சுத்தர இருக்காதுன்னு. பின்ன ஒரு டைலாக் இருந்தது. அந்த மாதிரி ஒரு 3 டைலாக் பார்த்தேன். அப்புறம் இப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து அது காமெடியா தான் இருந்தது. அது நம்ம எடுத்துக்கிறது தான். சே நம்ம லூசுன்னு சொல்லிட்டாங்க அப்படி யோசிக்க கூடாது. அது ஃபன்னா நம்மளால அதை பார்த்து ஏதோ ஒரு சிரிக்கிறாங்க இன்னொன்னு சிரிச்சிட்டு போறோம். அந்த கமெண்ட்டை பார்த்து இப்ப நான் சிரிச்சேன் இவங்க சிரிச்சாங்க அந்த மாதிரி தான். அந்த ஃபர்ஸ்ட் டே பார்த்ததோட நான் சொன்னா அழுதுருவா. அது நோட்டட் சொன்னா கண்டிப்பா அது ஹர்ட் ஆகும் இல்லையா. அந்த லூசுன்ற வார்த்தை வந்து எல்லாரும் சொன்னால என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அதை எப்படி நான் அக்செப்ட் பண்ணி நான் சொன்னேன் என்னோட ரியலைசேஷன் பாயிண்ட் வந்து என்னோட கேரக்டரை பத்தி நான் வே மெச்சூர்டா இருக்கேன் அப்படின்றது வந்து எனக்கு தமிழா ஷோ கொடுத்ததுதான். அது அந்த ஷோ மூலியமா நான் என்னைய ஜாஸ்தி இன்னும் நிறைய புரிஞ்சுக்கிட்டேன். இவங்க எல்லாம் சொல்லும் போது நமக்கு என்னோட லவ்டு ஒன்ஸ் எனக்காக யோசிக்கிறவங்க நான் மட்டும் முக்கியம்னு நினைக்கிறவங்க சொன்னா மட்டும்தான் எனக்கு அஃபெக்ட் ஆகுது. அவங்க என் கூட இப்ப நான் என்ன இப்படி சொல்றாங்களே நான் பின்னாடி திரும்பி பார்த்தா நீ போ நான் இருக்கேன்னு சொல்ல எங்க அப்பா இருக்காங்க. நான் பாத்துக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்ல அப்பா இருக்காங்க. இப்போ எங்க கையை பிடிச்ச கூட்டிட்டு போக இவங்க இருக்காங்க. அம்மா செல்லும் இந்த புடவை கட்ட அந்த புடவை கட்ட அதுல அழகா இருப்ப இதுல அழகா இருக்க சொல்ல எங்க அம்மா. அவ்வளவுதான் என்னோட சர்க்கிள் இருக்காங்க. அதுக்கு மேல என்ன அவ்வளவுதான். அந்த மினிமமா ஒரு எப்படி சொல்றது லைஃப்ல மினிமமா இருந்தா போதும். பேர் மினிமம் எதிர்பார்க்கிற ஒரு பொண்ணு அப்படிங்கிறது வந்து அழகா தெரியுது. அந்த பேர் மினிமம் தான் பெரிய விஷயமே. அந்த குட்டி சர்க்கிள் தான் அவளுக்கு உலகமே. பியூட்டிஃபுல்லி இதுதான் அந்த சொன்னேன். பேசி பார்த்தா எல்லாமே மாறும். ஒரு சின்ன ஸ்னிப்பெட் அண்ட் அதை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு பர்சனை ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி தான் நீங்க இருக்கீங்க. அண்ட் அழகான இந்த ஒரு கப்பல் வந்து அகெயின் இப்போ வந்து இப்படி நார்மலா இருந்தீங்க செலிபிரிட்டி ஆயிட்டீங்க. அடுத்தடுத்து லைக் லைஃப் உங்களுக்கு வந்து என்ன உங்க பாத்துல வச்சிருக்கு அப்படின்னு தெரியாது. லெட்ஸ் ஹோப்
இன்னும் அடுத்து வேற ஏதாவது நல்லா சூப்பரா வந்து சாதிச்சுட்டு அடுத்து இன்னொரு இன்டர்வியூல கூட லைக் வில் மீட் லெட்ஸ் ஹோப் அப்படின்னு சொல்லிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். ரொம்ப பியூட்டிஃபுல்லா நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஃப்ரம் யுவர் ஹார்ட் எல்லாத்தையும் ஒரு கட்டலாம். பட் ஆனால் லைக் அந்த ஒரு பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து எனக்கும் சரி பார்க்குறவங்களுக்கும் சரி எல்லாருக்கும் அடிச்சு அப்படியே கொடுத்துட்டீங்க நீங்க. கொடுப்போம், பாசிட்டிவிட்டியை மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ ஒரே விஷயம், கம்சாமிதா சொல்லுங்க. இன்னும் ஏழ்ட்டையும் என்னங்க கம்சாமிதா. கம்சாமிதா அவ்வளோ ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு ஹாப்பினஸ். ஓகே, ஸோ கம்சாமிதா தேங்க்யூ ஸோ தேங்க்யூ மச். தேங்க்யூ தேங்க்யூ. இதே மாதிரி இன்னும் நிறைய ஷோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா அதன் சினிமா தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. நான் விஜய் நிலஃபா பாய் சொல்லிட்டு கிளம்புறேன்.